ஹென்றி க்ரூ இவர் வந்து நல்ல பைபிளை தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணுவார். இவர் ஒரு கைப்பிரதி ஒன்று எழுதியிருக்கிறார். இன்டர்மீடியட் ஸ்டேட், உயிர் வாழ்வதற்கும் உயிர் தெழுவதற்கும் இடைப்பட்ட நிலை மரணம். மரணம் என்றால் நித்திரை. முழு மனிதனும் மரணத்தின் ஆதிக்கத்தின் கீழ் வருகிறான். பைபிள் என்ன சொல்லுது? மண் சரீரம், மண்ணானது எங்கே போயிடுது? மண்ணுக்கு போயிடுது. ஆவின ஆண்டவர் கொடுத்த சுவாசம், மூச்சு காற்று. ஆவி தன்னை தன் தேவனிடத்திற்கு போகிறது. அப்புறம் ஆத்மான என்ன? ரெண்டு சேர்ந்ததான் ஆத்மா. பைபிளில் ஆதியாகமம் 2:7 பாருங்களேன், படிச்சிங்கன்னா இடத்துக்கு ஆண்டவர் அவன் அந்த மண்ணான சரீரத்தில் ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவாத்மா ஆனான். செத்துட்டான், என்ன ஆயிருது? அது ஆத்மா கிடையாது, அவ்வளோதான். எதிர்காலத்தில் உயிருடன் இருப்பது பற்றிய நம்பிக்கை எல்லாமே கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுதல் என் மகிமையான உபதேசத்தின் மீதே அஸ்திபாரமிடப்பட்டிருக்க வேண்டும். எதிர்காலத்தில் எனக்கு மறுபடியும் உயிர் கிடைக்கும், எதிர்காலத்தில் ஆண்டரோடு பரலோகத்தில் இருப்பேன், இந்த நம்பிக்கையெல்லாம் எதில் அஸ்திபாரம் கொண்டிருக்கிறது? உயிர்த்தெழுதல் என்ற மகிமையான உபதேசம் நமக்கு ஃபவுண்டேஷன்.